என்னடி என்ன வந்து பிரச்சனை? காத்தால இருந்து மொபைலை வச்சு டொக்கு டொக்கு டொக்குன்னு இருக்கிற, என்ன வந்து பிரச்சனை? இல்லைங்க, வரும்போது நான் எங்கள் தம்பியோட ஃப்ரெண்டாக பார்த்தேன். அவங்க நான் சொல்ல, நான் புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேடா, சப்ஸ்கிரைப் பண்ணடான்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னால் எனக்கு பெருசு சாக்லேட்டோ 100 ரூபாவை கேட்டான். நான் பெருசாக என்னத்துக்கு வாங்கி தரணுன்ட்டு ஜாஸ்தி இல்லை, ஒரு 50 ரூபாய் சாக்லேட்டோ 100 ரூபாய்க்கு பதிலாக ஒரு 20 ரூபாய் கையில் கொடுத்தான். அவன் சொன்னால் 10 நிமிஷம் விட்டு பாருக்கா, உங்களுக்கு நம்பர் ஏறிட்டு போன்னு சொன்னேன். நீங்கள் சொன்னீங்க தானே சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்பர் ஏறும்னு. நானும் அதை பார்த்து நேற்றுறேன், காத்தாலேருந்து பார்த்து நேற்றுறேன். நம்பர் ஏறதே மாட்டேங்குது, இருக்கிற நம்பரே இருக்குது. ஏண்டி குமுட்ட அவன் கையில தான் மொபைல் இருந்துச்சே, அப்பயே சொல்லி பண்ணியிருந்துக்கலாமே. 10 நிமிஷம் அவன் போயிட்டு பண்ணுவானா? என்னடி உனக்கு யூடியூப் பைத்திய பிடிச்சிட்டுக்குதுடி. ஐயோ ஆமாங்கோ, பெரிய ஃபோன் வச்சுருந்தாங்க கையில். ஐயோ ஏமாந்துட்டுன்னு என் பணம் போயிடுச்சா? 20 ரூபாங்க போயிடுச்சு. கட்டையில் பொருள் சாக்லேட்டும் போயிடுச்சு, பணமும் போயிடுச்சு. ஆனால் நம்பர் மாத்திரம் ஏற மாட்டேங்குது. ஏங்கோ? ஆமாடி, 50 ரூபாய் கேட்பரிஸ் போச்சு, அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. 20 ரூபாய் பணம் கையில் கொடுத்துதுனோ பணம் சாவுறா. ஐயோ இப்போ என்ன சும்மா விட மாட்டானே, அப்ளோவாய் எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுவேடி. நீ எல்லாம் இங்கே இருக்க வேண்டியதில்ல, தண்ணி இல்லாத காட்டில் இருக்க வேண்டியது. போடா தீஞ்சு போன மூஞ்சி, நானா தண்ணி இல்லாத காட்டில் இருக்கணும், நீ எல்லாம் மிருக மேயிற காட்டில் இருக்கணும்.